வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும் பொழுது சில அடையாளங்கள் இருக்கும். இந்த அடையாளங்கள் எல்லாம் சில அடையாளங்கள் சிறுக்க பிரதிபலிக்கும். உதாரணத்துக்கு நான் காட்டுறது இப்படி இந்த மாதிரி வணக்கம் கும்பிடுறது. இப்ப இந்த அடையாளம் இந்த விளங்கப்படுத்துறது சொல்றேன். இந்த அடையாளம் பிற மதத்தவர்கள் அவங்கள வணங்குறதுக்கு, தெய்வத்தை வணங்குறதுக்கு பயன்படுத்துறது. இப்ப இந்த அடையாளத்தை சர்வசாதாரணமாக மௌலைமார்கள் பயன்படுத்துறது கூட நாங்க பாக்குறோம். இந்த அந்த விஷயத்தை நாங்க அந்த அளவு யோசிக்க இல்லை. இன்று சர்வசாதாரணமாக இந்த குறிப்பாக்குறது, சாஸ்திரம் சொல்றதெல்லாம் இன்றைக்கு பெரிய சிற்கான காரியங்கள் எல்லாம் இந்த சமூக வலைத்தளங்கள்ல இலகுபடுத்தி கொடுக்கப்பட்டிருக்குது. அதாவது அவரோட போட்டோவை கொடுத்துட்டு ஏதோ ஒன்றை கொடுத்தா அவருக்கு பின்னால் என்ன நடக்கும், அவர் யாரை கல்யாணம் முடிப்பார், என்ன தொழில் செய்வார், அவருக்கு என்ன நடக்கும், என்ன ஏது எல்லாம் சொல்லுது. இவரும் அவரை விரும்பி ஏற்றுக்கொண்டு ஷேர் பண்ணுவார். பாக்குறோமா இல்லையா? நீங்க பாக்குறீங்களா இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மன் அதா காஹினன் அவ் அர்ராஃபன், யார் ஒரு குறி சொல்றவன் ஒரு சாஸ்திரகாரன் போவானோ, அவன் சொல்றதை ஏற்றுக்கொள்வானோ, உண்மைப்படுத்துவானோ, அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கியதை, அல்லாஹ் தஆலா இறக்கின அந்த வஹ்யை அவன் நிராகரித்து விட்டான். குஃப்ர் இன்னைக்கு சர்வசாதாரணம். இன்னைக்கு சில வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டால்